ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பெருநா வருது. பெருநாக்கு ஸ்பெஷலாக நம்ம ஒரு பிரியாணி செய்கிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு 5 பீஸு லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 பீஸ் வெள்ளைப்பூடு, 2 இன்ச்சு அளவில் இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் அதில் எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி பழம், 2 ஆனியன், 4 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன். அரிசி ஒரு 15 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தீபத்தை வச்சு பாருங்கள். ஓகே, சட்டி சூடாகிடுச்சு. அப்போ அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, பேலீஃப் இலை, கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, இதெல்லாம் உள்ளே போட்டுருங்க. நம்ம ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுங்க, 2 ஆனியன். நல்லா உள்ளியை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கலர் மாறணும். பச்சை மிளகாய் போடுங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே கொஞ்சம் பொன் நிறமாக ஆன உடனே தக்காளி பழத்தை போடுங்க. தக்காளி பழத்தை எப்போவுமே போடையில் பெருசாகவே போடுங்க, அப்போ தான் அது துளி எடுக்க முடியும். அதனால் வர பிரச்சனைகள் என்ன பிரச்சனை வருதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உப்பு போடுங்க. உப்பு போடையில் கொஞ்சம் சோத்துக்கு சேர்த்தே போடுங்க. அப்போ நார்மலாக போடக்காலும் கொஞ்சம் கூட போடுங்க. போட்டு இந்த மாதிரி தக்காளி பழத்தை துளி எல்லாத்தையும் அப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லா துளியும் எடுத்துருங்க. வெள்ளைப்பூடி இஞ்சி உங்களுக்கு இடிக்க வழி இருந்தால் இடித்து போடுங்க. மிக்சியில் மேக்ஸிமம் போடாதீங்க. ஓகே, தொழியெல்லாம் எடுத்து முடித்தோடனே நம்ம இஞ்சி வெள்ளைப்பூட போடுங்க. 1.5 ஸ்பூன் இருக்கும் அளவில் போட்டுட்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் பச்சை மாறணும். 1 டீஸ்பூன் அளவில் கரம் மசாலா போடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, இதெல்லாம் போட்டு பச்சை மாறட்டும். மாறின உடனே பச்சை ஸ்மெல் மாறின உடனே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கோழி உள்ள எடுத்து உள்ளே போடுங்க. கோழி உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதுக்குள்ளே அந்த மசாலோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோழி முடிச்ச உடனே நம்ம புதினால இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போடலாம். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கோழி ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா நொறுங்கிடும், அதனால தான் லாஸ்ட்டு போடுறது. புதினா கொத்தமல்லி போடுங்க. அதை போட்டு முடிச்சுட்டு தீயை நம்ம கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு ரைஸை போடுங்க. அதை எடுத்து ரைஸை போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி 2 கப்பு ஊற்றுங்க. இந்த மாதிரி கிளாஸு 2 கிளாஸு. 3 விசில் வைங்க. தீ கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி முடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு பாருங்கள். உப்பு உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. நம்ம ஒரு சலாட் செய்யலாம் வாங்க. சலாடுக்கு ஒரு ஆனியனு, ஒரு கேரட்டு, ஒரு குக்கும்பரு, ஒரு உரப்பு இல்லாத மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் அடித்து உள்ளே போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, 100 கிராம் தயிர் நான் சேர்த்துருக்கேன் இதில். அது மாதிரி பிரியாணி அரிசி கணக்கு. 1 கிலோ அரிசினா ஒரு 8 பேர் சாப்பிடலாம். ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. ஓகே, சலாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இதில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து அதுக்கு மேலே போட போகிறோம். இது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் போட்டால் போதும். இது இல்லைன்னா நீங்கள் போடாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி பிரியாணி நல்ல டேஸ்ட் இருக்கும். இது போட்டுன்னா இன்னும் கொஞ்சம் மனம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை கொஞ்சம் வறுத்து நான் போடுவேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் உள்ளே வச்சு தான் இந்த பிரியாணி பண்ணுறோம். ஒரு கெமிக்கலோ ஏதோ கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி பார்த்துட்டு இந்த சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கிறோம். நமக்கே பார்க்கலே நல்லா சாப்பிட்ருக்கு, உங்களுக்கும் தோணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பெருநாளுக்கு இப்படி ஒரு பிரியாணி, தம் பிரியாணி மாதிரி செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது தம் பிரியாணி ஆக்கணும்னா 2 விசில் போதும். 2 விசில் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே அலுமினியம் சீட்டை விரித்து அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கங்கை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா தண்ணியில் எடுத்துடும். அதுதான் தம் பிரியாணி. ஓகே, நன்றி, வணக்கம். இதுக்கு ஒரு சாம்பார் வேணால் ரெடி பண்ணிக்கோங்க.